எதுக்கு போனேங்கிற நிலைமைக்கு நான் ஆயிட்டு. அது அடி கனவோடே பேருக்கலாம். நான் இப்போ வரேன் லெரு போட்டாங்கன்னா எந்த மூவி? இல்ல இல்ல இருக்கட்டும் அப்படி இல்லை. ஹலோ கெளுத்தீஸ், நாங்கள் தான் புளுத்தீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரீம். உட்காந்து கதைய கேளு, நாங்க போற வெடியடா. உட்காந்து கதைய கேளு, நாங்க போற வெடிய. பேசிக்காக நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் மூளையை கசக்கி யோசிக்க வைக்கிறதுக்காக எதாவது பண்ணுவீங்க. ஆனால் அந்த மூளையை வந்துட்டு உங்களை வச்சு விளையாடும்னா அது வந்து உங்கள் கனவுல தான் விளையாடும். பேசிக்காக கனவுனா என்ன, அதை பற்றின புரிதல் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நண்பர் ஆகாஷ்ட இருந்து ஆரம்பிப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் கனவு அப்படிங்கிறது ஒன் திங் ஒன்று நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம்னா அதை வந்து ஒரு விஷுவலைஸ்டாக நம்ம பார்க்குறது தான் கனவு அப்படிங்கிறத நினைக்கிறேன். கனவுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ரேண்டம் திங்ஸ். என்ன நடக்கு, எப்போ நடக்கு, எப்படி நடக்குன்னு எதுவுமே தெரியாது. திடீர்னு ஏதோ ஒரு கனவு வரும், திடீர்னு மறுநாள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஒரு நாள் ஜுராசிக் பார்க்கில் இருந்தால் இன்னொரு நாள் சொர்க்கத்தில் இருப்போம். அவ்வளோதான், எப்போ என்ன வருதுன்னு தெரியாது. சரி, கனவுனா என்னென்னா வந்துட்டு நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அது வந்து நமக்கு ஒரு 7வது ஒரு அறிவு மாதிரி. ஏன்னா மனுஷனுக்கு 6 அறிவு தான். நம்மளே நினைக்காம அதுவே வர்றது தான் வந்துட்டு அந்த கனவு. 7வது அறிவா. லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சூப்பர் பவர் கிடச்சிதுன்னா வந்துட்டு நீங்கள் ஒருத்தரும் ஒன்று பண்ணுவீங்கன்னு நினைப்பீங்க. அந்த சூப்பர் பவரே வந்துட்டு அந்த கனவுல தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பேசிக்காக உங்களுக்கு ரியலில் கிடைக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் வந்து உங்களுக்கு கனவுல வந்துட்டு அந்த சூப்பர் பவர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். இப்போது கனவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து மேஜராக ஒரு 3 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அது கனவுல வரும். எதை நினச்சி நம்ம பண்ண முடியாமல் ரியல் டைமில் நம்ம எதை பண்ண முடியலையோ அது கனவுல வரும். 3வது கேட்டகரி வந்து நம்ம என்னென்ன யோசிச்சிருக்க மாட்டோம், அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். நம்ம நினச்சி பார்க்காத கூட கனவுல வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கனவு வரும். அது வர்றதுக்கு எது காரணம்? காரணம்னா புரியுது. காரணம் சொல்லுதான்ல, அவன் சொல்லுதான்ல ரியாலிட்டியா நடக்கதா இருக்கும் அப்படிங்க. அதுக்கு அந்த அறிகுறி என்னவா இருக்கும்? அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக நமக்கு தெரியாதுலாங்க. ட்ரீம் இதனால வரலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் சொல்கிறோம். நம்ம என்ன எம்ஜினாவா ஒரு விக்கிபீடியா படிச்சுட்டு வந்து கனவுனா என்னன்னு சொல்லுது. அடுத்து நம்ம விக்கி புதிய அறிமுகம் விக்கி அவர்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீம்னா என்னென்னா, நம்ம ஒரு இதை இமேஜின் பண்ணுறத தூங்கும் போது நமக்கு ஒரு ஃபார்மாக வர்றது கனவு. அண்ட் இன்னொரு தாட் எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு வேளை ட்ரீம் வந்து நம்மளோட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸாக இருக்கலாமோ, இல்லை நம்ம வந்து இங்கே ஒரு லைஃப் வாழ்கிறோம், அங்கே இன்னொரு லைஃப் வாழ்கிறத நமக்கு ஒரு கிளிம்ஸாக தெரிகிறது ட்ரீமாக இருக்குமோன்ட்டு. ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட் வந்துட்டு உன்னோட ட்ரீமா, அதில் ஒரு வருஷம் வந்து ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்னை பொறுத்தவரையும் கனவுங்கிறது ஒன்றும் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு திங்ஸ் மாதிரி தான். அப்பப்போ வந்துட்டு போகும், அவ்வளோதான். நமக்கு யூஸ் ஆனால் வரும், யூஸ் இல்லைனா போயிடும், அவ்வளோதான். சரி, இந்த கனவே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமாக வரும். அதில் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு நல்ல விதமாக வரலாம், சில பேருக்கு வந்துட்டு எப்படி வரும், கெட்டதாக கூட வரலாம், சாகுற மாதிரி அப்படி வரலாம். அப்படி வந்ததுலேயே வந்து வியர்டஸ்டான கனவு அப்படின்னா யாராக இருக்கீங்க? வியர்டஸ்டான கனவான்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கும் மூணுக்கும் வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் மூணுகிட்ட. அவங்க அப்பா வந்து சன்னு அப்படிங்கும் போது அது வந்து அவன்கிட்ட பேசக்கூடாது, நீ போய் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எர்த்துக்கே வராமல் போயிட்டு 3. அப்போ அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இப்படி இதனால தான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சன்னுக்கு சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. அதுக்குள்ளே நான் எந்திரிச்சிட்டேன். எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக எனக்கு வாரத்தில் ஒரு நாளாக வியர்டு ஸ்டோரி வந்துடும். ஒன்று அட்வென்ச்சரஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா என்னைய சாவடிக்க யாராவது வருவாங்க. மாமனார் தான் வருவார் உனக்கு. இல்லை இல்லை அப்படி இருக்கட்டும் அப்படி இல்லை. ஒன்று அட்வென்ச்சரஸாக வரும், அப்படி இல்லைன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். 2ல் 1 அவ்வளோதான். கனவுன்னு வந்தாலே அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வியர்டஸ்ட் ஸ்டோரின்னு என்ன வந்துச்சுன்னா, இப்போ உக்ரைனு வார் போய்கிட்டு இருக்குல்ல, அதை யுக்ரைன் முடிஞ்சு இப்போ வந்துட்டு ஈரான் இஸ்ரேல் வந்துடுது, இந்தியா பாகிஸ்தான் உக்ரைனுக்கு போகிறான். போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே வேற எந்த வார் ஒரு அந்த டைமில் வந்தால் தான் நல்ல ஒரு வியர்டஸ்ட் ட்ரீமாக இருந்தது.
என்ன நடந்ததுன்னா நம்ம ஊரில் எல்லோரும் இருக்கோம். திடீர்னு காலைல எந்திரிச்சு பார்க்க பாதி ஊரை காணும். மிசைல் அங்கே பறக்கு இங்கே பறக்கு எல்லா பக்கமும் மிசைலாக போகுது. திடீர்னு எல்லாரையும் எந்திரிச்சு பார்த்தா பாதி பேரை காணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு பக்கமாக தேடுறேன் ஓடுறேன். ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டேன். எப்படியோ நம்ம எல்லோரும் சேர்ந்துட்டோம். சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணான்னு யாருக்குமே என்னன்னு தெரியல. யார் நம்மளை அட்டாக் பண்ணா யார் என்ன எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் ஜெட்டு போகுது, மிசைல் போகுது, ஒவ்வொரு ஜெட்டாக வெடிக்கி வானத்தில் பட்டாசு வெடிக்க மாதிரி வெடிக்கி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ? வீட்டுக்குள்ள இல்லை, நான் தேடி போனேன். எல்லாரும் நம்ம டெய்லர் கடை முன்னாடி வாசல்ல உட்காந்துருக்கோம். பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், வார் எது வந்தாலும் அவனோட தேடல் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கு. அப்புறம் எல்லாரும் ஒரு பிளான் போடுதோம். நம்ம எல்லாரும் பதுங்குவோம், அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ணுவோம், அட்டாக் மோடுக்கு மாறும் அப்படின்ட்டு எல்லாரும் பதுங்குதோம். ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு பரைடில் வருத மாதிரி நம்ம மெயின் ரோட்டில் நடந்து வராங்க. நம்ம சைடில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் பதுங்கியிருக்கோம். அதில் பார்த்துட்டாங்க, நம்மளை அட்டாக் பண்ண வராங்க. அவ்வளோதான், எந்திரிச்சிட்டேன். நம்ம எல்லோரும் தப்பிச்சிட்டோம். இந்த கனவுன்னு பார்த்துக்கிட்டாலே ஒருத்தருமே வந்துட்டு ஒரு ஒரு விதத்தில் வந்துட்டு அந்த கனவுல வந்துட்டு ஒருத்தரும் அதில் வந்துட்டு ஹீரோவாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம சிட்டி எல்லாரோட கனவுலையும் வந்துட்டு அவங்க தான் அவங்களுக்கு வந்து ஹீரோவாக இருப்பாங்க. சைடு கேரக்டர் வந்து மேஜர் ரோல் வந்து பண்ண மாட்டாங்க. மேஜராக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சைடு ரோல்னு அதை சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நான் எனக்கு வந்து ட்ரீமில் நான் வில்லனாகவும் இருந்திருக்கேன். அதுவும் வில்லனும் வந்துட்டு இதுக்கு ஏத்தாப்புல ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் தானே, ஹீரோக்கு ஏத்தாப்புல வில்லனுக்கு வெயிட்டேஜ் இருக்கும் தானே. அவர் மெயினான ஒரு ரோலாக தானே நீ சூஸ் பண்ற. அந்த கனவு வந்து எல்லாத்துக்குமே வந்து அப்படிதான் வரும். அப்படின்னு மெயின் கேரக்டர் நம்மளோட பிஓஇல தான் இருப்போம், பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருப்போம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே அதில் வந்து நம்ம வந்து டம்மியாக இருப்போம். எவனாச்சும் அடிச்சு நம்மள போட்டுருவான், திடீர்னு செத்து போற அளவுக்கு போயிருவோம். நம்ம என்ன பீஸ்ட் விஜயா, ஒரு கார்டு கூட விழாம தப்பிச்சு வர்றதுக்கு. வியர்டு ட்ரீம்ல எல்லாருமே ஹீரோவா இருப்பாங்க. வியர்டு ட்ரீம் இல்லை, பொதுவாகவே வந்து ட்ரீம்னாலே என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருமே டம்மியா தான் இருந்திருக்கேன். அதனாலதான் எனக்கு வந்து ட்ரீம்னா என்னன்னு கேட்டா ஒரு குப்பை. வியர்டு ட்ரீம்ஸ்னு சொல்லும்போது கைண்ட் ஆஃப் அது வந்து ரொம்ப வியர்டாக இருக்காது, ஆனால் ரிப்பீட்டேட்டிவாக வரும். அது அந்த கொஞ்சம் நமக்கு பிடிக்காத கனவாகவே இருந்தாலுமே 6 months ஒர்க்கு அந்த மாதிரி கண்டினியூஸாக எனக்குலாம் இப்போ ஒரு 4 yearsஸாக அது ஒரு டைம் பீரியடுக்கு 6 months வந்துச்சுன்னா அடுத்த 6 monthsக்கு அப்புறம் ஒன் டைம் அந்த மாதிரி வரும். கனவு கூட அவன் வாழ்க்கையில் வந்துட்டு டைம் பார்த்து வருதோ இந்த மாதிரி சொல்கிற ஒரு திடீர்னு எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்காது. இன்னைக்கு வந்திருக்கோம், திடீர்னு ஒரு 3 மாதம் கழிச்சு வரலாம், ஒரு 2 மாதம் கழிச்சு வரலாம். அந்த மாதிரி அது என்னன்னா வந்து நமக்கு ஒரு மாதிரி பபுள்ஸாக எல்லாமே இருக்கும். அப்படியே ஒன்றோட ஒன்று கொலாய்ட் ஆகி ரொம்ப கன்ஜஸ்டடாக அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஆனால் திடீர்னு இப்படி கண்ணை மூடிட்டு பார்த்தோம்னா பிளாங்காகவே தான் இருக்கும், எதுவுமே தெரியாது. அது நீ வந்து தூங்கவே இல்லை. நோய் ஏதோன்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. இல்லை தம்பிக்காரன் தலைவலியும் போட்டு மூக்கு தானான்னு பாருங்க. அண்ணன் எதுவும் கொல்ல பாக்கியா? இல்லை இல்லை, அந்த முயற்சியெல்லாம் எடுத்ததில்லை இது வரைக்கும். எல்லோரும் பேசுன மாதிரி வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்க கனவு, ஆனால் அதுக்கப்புறம் எஞ்சிட்டேங்கிறாங்க. எஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் போய் தூங்கிட்டு அந்த கனவு வரணும்னு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அந்த கனவு மறுபடியும் அதில் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து வியர்டஸ்ட் ட்ரீம்னா, நான் இப்போ நைட் ஏதாவது பேய் படம் பார்த்தேன்னா அந்த யூனிவர்ஸ்குள்ளே கனவுல போன மாதிரி இருக்கும். கமல ஒரு பேய் ஒரு இது மாதிரி மலக்கு யூனிவர்ஸ்க்கு போக வேண்டியதான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேய் படம் பார்த்தா அந்த யூனிவர்ஸ்குள்ளே போன மாதிரி இருக்கும் கனவுல. இப்போ முன்னாடி காஞ்சனா படம்லாம் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும் நைட்டு பார்த்துட்டு தூங்கும் போது. அதான் ரியல் டைம் ராகவா வாழ்ந்துருக்கான். இல்லை, நீ இப்போ என்ன ஃபீல் பண்ணுதியோ அதுதான் உனக்கு கனவுல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இது கூட ஓகே. இன்னொருத்தன் வந்து நேத்து ஒருத்தன் கேட்டேன், கனவுல உனக்கு என்ன வரும் அப்படின்னுட்டு. நான் கனவுலே தூங்க தான் செய்வேன் அப்படின்னா. பாரு எப்ப ஏற்பட்ட கனவு, அந்த கனவுலே ஒருத்தன் தூங்குதான். கும்பகரன் அவ்வளோதான். இந்த கனவு வந்துட்டு ஒருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஆள் பார்த்து வருது இல்லை, நீ இப்படி நல்லா அப்படி இந்த பொசிஷனில் தூங்குறது அந்த பொசிஷனில் தூங்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. நீ தூங்கினாலே வந்துட்டு உனக்கு வந்துட்டு அந்த கனவு வரும். அது வந்து எதையும் பார்த்து வருதோ அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. அது வந்துட்டு ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு செயலாக வந்துட்டு நான் பார்க்கேன். பாகுபாடு இல்லாமல் வரும். மனிதனாலே கனவு காணலாம். இப்படி கிடையாது, பாகுபாடு இருக்கும்.
அவனோட திங்கிங் ஹைக்யூ வந்து அதிகமாக இருந்தீங்கன்னா அவனுக்கு வர்றதும் தான் இருக்கும். அப்படிலாம் இல்லை. அப்படிதான். இப்போ கண்டிப்பா நீ உன்னோட திங்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா நீ கனவை கண்ட்ரோல் பண்ணலாம். நீ என்ன நினைக்கியோ அதை தான் அங்கே அப்படியே ப்ளே பண்ணி போய்கிட்டே அடுத்தடுத்த நெக்ஸ்ட் போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வந்து எல்லாத்துக்குமே பாகுபாடு இல்லாமல் கனவும் வராது. பாகுபாடு இருக்கு. அதுக்கும் ஒரு ரிசர்வேஷன் போட வேண்டியதான். உன்னோட அறிவுக்கு ஏத்தாப்புல அது வந்துட்டு வரும். அது பாகுபாடு நீ நினைக்கிறது வருது, அவ்வளோதான். இல்லை, பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே கனவு, ஒரே மாதிரி கனவு வரும் அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னேன். அப்படி இல்லை, பாகுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் கனவு காண முடியும். யாரா இருந்தாலும் கனவு காண முடியும். ஆனா அந்த கனவு குவாலிட்டி வந்து அவங்களோட ஐக்கியூ போறதா இருக்கு. நீ சொல்ல முடியும். அவங்களுக்கு அந்த கனவு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண முடியும் கனவுல. சரி, இப்போ இந்த இவன் பேசினதுக்கப்புறம் சொல்லலாம், லைக் அந்த கனவோட கிரியேட் பண்ணதை வந்துட்டு நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஐக்கியூவை பொறுத்து. சரி, இதுவே வந்துட்டு இப்போ நீ வந்துட்டு இன்னொருத்தனோட கனவுக்கு போற, அந்த கனவுக்கு வந்துட்டு நீ தான் ஆர்த்தர், அதை நீ வந்துட்டு ரைட் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் யார் கனவுக்குள்ள போவ? இங்க இருக்கவும் இல்லை, பேசிக்கா யார் கனவுக்குள்ள போவா, என்ன மாதிரி எழுதுவ? இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல ஒருத்தன் என் கனவுக்குள்ள போனோம்னா ட்ரம்ப் கனவுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அவரே ஒரு கொஞ்சம் ஒரு இது மாதிரியான ஆளு, அவரு கூட கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுட்டு வந்துடலாம். பேசல நீ நீதான்ல கேட்டனால இப்படி சொல்ல இப்படி சொல்லு. என் கனவுல நான் வந்து ஜோக்கரா இருந்தேன், இன்னும் வந்து என் கனவுக்குள்ளே நான் போய் ஹீரோவா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லு. எனக்கு ஐடியா சொன்னாலும் சொல்ல மாட்டேங்க. அதான் எஸ்ஆர்எம்ல ஏதாவது நல்ல பொண்ணு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தம்பியை கொஞ்சம் பார்த்து பீப்பு கனவுக்குள்ள வந்து கொஞ்சம் கனவை பத்தி பேச வைங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, என் ஃப்ரெண்டோட கனவை வந்து நான் ஆல்டர் பண்ணலான் இருக்கேன். என்னன்னா, என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் பயப்படுவான். எப்படின்னா, அவன் ஒன் சைடு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இன்னும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் அவன் ட்ரீம்லையாச்சும் நல்லா இருக்கட்டும்ட்டு நான் அவனை வந்து அதில் அம்மா வேலை பார்க்க போறான் ஃப்ரெண்ட்ஸ். மாமா வேலை பார்க்கறத நான் சுக்கா சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. காய்ஸ், இனிமேல் வந்துட்டு வருங்காலத்தில் இதுக்கு வந்துட்டு ஒரு சர்வீஸாக வந்துட்டு யாரும் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. எங்களோட ஐடியாவை இந்த ஐடியாவை வச்சுக்கோங்க. கனவுக்குள்ள வந்துட்டு ஒரு மாமா வேலை பாருங்க. இன்செப்ஷன்ல மாதிரி ஒரு மிஷினை தயாரிச்சிங்கன்னா ஒரு மாமா வேலை கம்பெனி ஆரம்பிங்க. சரி, எனக்கு கனவு கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்துச்சுன்னா நான் சொன்னேன், எனக்கு வந்து அட்வென்ச்சரஸாக ஸ்டோரி நிறையா வரும். யாராவது நம்மளை துரத்துவாங்க, இல்லைன்னா நம்மளை சுத்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒரு ஆபத்தான நிலைமையில இருந்தாங்கன்னா நான் அந்த இடத்துல சூப்பர்மேனாக போய் நிற்பேன். உடனே சுத்து போடுறது யாருன்னு எனக்கு இந்த சுத்து போடுறது யாருன்னா வந்துட்டு வேற யாரும் இல்லை, கூட கனவுல ஒரு சூப்பர்மேனா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். எல்லாரும் வந்து கூடிய விரைவில் கப்புள்ஸ் பிளாக் போடுவோம், அதில் பார்த்துக்கோங்க. எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன் கனவுல. அவங்க கனவு வந்து கெட்ட கனவா முடியாமல் ஒரு நல்ல கனவா முடியட்டும். ஐயோ, நான் இங்கே இப்படி மாட்டிக்கிட்டு இருந்தேன், என்னை ஒரு சூப்பர்மேன் வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி கனவை பார்த்துவேன். சட்டி எப்படி போட்டிருப்பேன்? இல்லை, நான் ஃபேண்டுக்குள்ளே தான் போடுவேன். கனவு வந்து எல்லாருக்குமே வந்து தூங்கையில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எக்ஸாம் ஹாலில் வச்சுட்டு நிறைய கனவு காம்போம், அது எழுதாமல் சும்மா இருந்து என்னத்தையாச்சும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிச்சதை எதையாச்சும் ஒன்று ஷேர் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி என்ன தோணு இருக்குன்னா, ஒரு வாட்டி சும்மா ரேண்டமாக திங்க் பண்ணும் போது தான் காலேஜில் திடீர்னுட்டு நம்ம காலேஜுக்கு வந்து டெரரிஸ்ட் குரூப்லாம் வந்துட்டாங்க. நான் தான் ஒரு சீக்ரெட் ட்ரா ஏஜென்ட். பேசிக்காக அதுதான் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. ஒரு ஸ்கூலு ஒரு மொத்த இதே வந்துட்டு அவனோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அவன் தான் வந்துட்டு அந்த ஸ்கூலையே காப்பாற்றான். அவங்க மிஸ்ல இருந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வரைக்கும் அகைன் அண்ட் அகைன் பீஸ்ட் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி தோணியிருக்கு. வேற இன்னொன்று என்ன தோணியிருக்குன்னா, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது நம்ம வந்து ஐபிஎல் ஆடுற மாதிரி லாஸ்ட்டு கப்பு ஜெயிக்கும் போது லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 6 பாலுக்கு 30 ரன், அதை நம்ம தனியா சோலோவா நின்று ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி. இதே மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரீம் நினைவாக்குற மாதிரி வந்தா ஆர்சிபிக்கு போய் தொடர்ந்து கப்பு வாங்கி கொடுக்க மாதிரி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதான் ஆர்சிபி ஃபேன் गाइस. சார்வால் எந்த டீம் ஃபேன்?
நான் யாரையுமே சப்போர்ட் பண்ணிக்க மாட்டேன். ஐபிஎல்லே பார்க்க மாட்டேன். நான் பார்த்து இவன் குழந்தை குஞ்சியா இருக்கும்போது இவன் ஆர்சிபி ஃபேன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கையில எனக்கு ஆர்சிபி பிடிக்கும். நான் 3ஆப்ல இருந்து டிஷர்ட் அடிச்சிருக்கேன் 17. இது வந்து ஆர்சிபியா ஏபிடி வில்லியர்ஸாங்கிறது டாபிக்ல, அதனால அதை விட்டுருங்க. அதான் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ல வந்துட்டு ஒரு ஃபக்கிங் பீஸ்டா தான் இருக்காங்க. சரி, இப்போ டாபிக்கே மறந்தாச்சு. இப்போ வந்து சொல்லுங்க, பகல்ல இது நடந்தீங்கன்னா நல்லா இருக்கு, என்னத்தையாச்சும் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. பகல் கனவுனா நமக்கு எந்த மாதிரினா, நீங்கள் தான் அங்கே ஹீரோ மாதிரி எல்லாமே. இப்போ நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருப்பீங்க, அதை தான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குற மாதிரி. உங்களுக்கு தேவையானதை பண்ணலாம், நீங்கள் யாரையா காப்பாற்ற நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி. மேக்ஸிமம் ஸ்கூல் டேஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்கூலில் யாரோ அதோ அட்டாக் பண்ண வராங்க, நம்ம ஸ்கூலை காப்பாற்றுறோம். அந்த ஸ்டேஜெலாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா அந்த மாதிரி இருக்கும். பகல் கனவுனாலே பேசிக்காக எனக்கு வந்துட்டு மோட்டிவேஷன் தான் வந்துட்டு பகல் கனவு. கனவே வந்துட்டு அந்த பகல் கனவே வந்துட்டு மோட்டிவேஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ எப்படின்னா வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ நான் என்னோட காலேஜில் இருக்கும்போது என்னென்னா, அந்த காலேஜே வந்துட்டு நான் தான் வந்துட்டு அந்த காலேஜுக்கு நான் தான் ஓனரு. நான் வந்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி எல்லார்ட்டையும் போயிட்டு எல்லா கிளாஸ்லையும் எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நானே ஒரு அந்த கேரக்டர் ஆகி என்னோட காலேஜுக்கு நானே ஒரு ஓனரானப்போ ஃபீல் ஆகும். என்ன மோட்டிவேஷன், காலேஜ் ஓனரை கரெக்ட் பண்ணுறதா? இல்லை இல்லை, அந்த காலேஜே நான் தான் வந்து கிரியேட் பண்ணி நான் தான் அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு வந்துட்டு வரும். ஏன்னா காலேஜ் வந்துட்டு ஒரு எல்லாத்துக்கும் வந்துட்டு சும்மா ஒரு இது மாதிரி கிடையாது. அது வந்துட்டு ஒரு பிக் திங். அங்கே தான் வந்துட்டு உங்களோட லைஃபே டிசைட் பண்ணணும். அதை வந்துட்டு நான் வந்து பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கனவு வரும். எனக்கு பகல் கனவுனா என்ன மாதிரி வரும்னா, ஆக்சுவலாக நான் ஒரு பொலிட்டீஷியன் ஆயிடலாமா அந்த மாதிரி தோணும். எதனாலனா ஜஸ்ட்டு எங்கே போனாலும் ஊழல் அந்த மாதிரி இருக்குதே, ஜஸ்ட்டு நம்ம ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தால் நம்ம இப்படி பண்ண மாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு தாட். மேபி பொலிட்டீஷியனாக மாறினா நம்ம தாட் ப்ராசஸ் மாறலாமா இருக்கும். நான் பொலிட்டீஷியன் ஆக போகிறேங்கிறது என் கோல் கிடையாது. என் கோலே வேறு. கல்யாணம் பண்ணது தான் ஒரு கோல். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு தற்போதைய நிலைமையில கல்யாணம் பண்ணது தான் அவனுக்கு ஒரு கோல். ஜஸ்ட் அப்படி எப்போது ரேண்டமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு பொலிட்டீஷியனாக மாறலாம். அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலாக வராது ஃபர்ஸ்ட்டு அதான் ஒரு பொலிட்டீஷியன் ஆனா என்ன பண்ணுவேன் நீ? அதான் ஊழல் இல்லாத ஒரு என்னால் முடிஞ்ச, இப்போ நான் ஒரு கவுன்சிலராக இருக்கேன்னா என் வார்டில் யார்கிட்டையுமே லஞ்சம் வாங்கிக்க மாட்டேன். அவங்க என்ன கேட்டாலும் அவங்க குறையோ நிறையோ. அப்புறம் எதுக்கு முந்தானத்தை அந்த போலீஸ்கிட்ட 200 ரூபா கொடுத்துட்டு வந்தேன்? நான் கொடுக்குறேன், அவங்க கேட்காங்க. நீ சண்டை போட்டு அவங்க கேட்டு பழகிட்டாங்க, நான் கொடுத்து பழகிட்டேன், அவ்வளோதான். அதனால நான் கேட்க மாட்டேன். நான் கேட்கக்கூடிய இடத்துல நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி நான் கேட்டால் தானே அவங்க தராங்க. அவங்க தந்தால் நான் வேண்டான்னு சொல்ல போகிறேன். அந்த இடத்துல அது கட்டும். போலீஸ்காரன் என்ன வரும்போது லஞ்சம் வாங்கன்னு முள்ளே வரும். அவனும் உறுதிமொழி எடுத்துட்டு தான் வருவான், லஞ்சம் வாங்க மாட்டேன். நான் அதான், ஆனால் அதை அப்படியே சொல்லிட்டேன். இப்போ எனக்கு அப்படி தோணுது, பொலிட்டீஷியனாக மாறினா மேபி நம்ம மாறலாம். பொலிட்டிஷியனா மாதிரி 2 வருஷம் கழிச்சு வாங்க. முதல்ல 2 வருஷம் உத்தமனா தான் இருப்பேன். எனக்கு காசு தேவைப்படாதுங்கிற நிலைமையில நான் பொலிட்டீஷியனாக மாறுவேன்னு வச்சு. பகல் கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அப்பளஸ் பேசுன அந்த பகல் கனவு இல்லை, இது என்னன்னா விடிஞ்சு விடியாம இருக்கும் பத்தி அந்த மாதிரி டைம்ல காணுத கனவு வந்துட்டு பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அப்படி பார்த்தா அந்த மாதிரி வந்த கனவுலலாம் எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு இறந்து போகிற மாதிரி தான் வரும். அப்படி பார்த்தா இங்கே எல்லாம் செத்துருக்கணும், யாரும் சாகலை. அப்பனா உனக்கு வந்து கொல்லணும்னு ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சாவணும்னு உனக்கு சைக்கோ பார்த்து கூட தான் இருக்கேன். அப்பள வந்தான்னு சொன்னா மூச்சடங்கினா இவன் கொல்லணும் இல்லை. அது வந்து இப்போ பகலில் வந்து கொஞ்சம் கான்சியஸாக இருப்போம்னு அப்படி வச்சுக்கோயேன். அப்போ போது நம்ம வந்து நினைக்கிறதே தான் வரப்போகுது. அப்படிங்கும் போது நம்ம அதுக்காக உழைச்சோம்னா அது வந்து நடக்க போகுது. நீ அவனையாச்சும் சாவணும்னுட்டு என்னன்னா அதுக்காக நீ உழைச்சனா அவன் செத்துருவான். அதோட அந்த நேரத்தில் தான் தூக்கமும் வந்துட்டு நல்லா வரும். நல்லா வரும். அதை அப்படி கான்சியஸ் இழுத்து போட்டுட்டு படுத்தோம்னா வரதான் செய்யும். சரி, இதை விட இப்போ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கனவுல இறந்தவங்க யாரோ தாத்தா பாட்டி வருதாங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை நம்மகிட்ட நல்லது நடக்க போகுது அப்படிங்கவா எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொன்னா, எனக்கெல்லாம் அப்படி யாரும் வந்ததில்லை. இல்லை, அதே வந்துட்டு இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ அவங்க இறந்தவங்க ஒருத்தவங்க வராங்கன்னா வந்துட்டு நம்மளே அவங்க இருக்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐ மீன் அது வந்து என்ன சொன்னாங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து உட்காரக்கூடாதான்.
அதுல டைப் ஆ இருக்கு. ஆமா, வீட்டுக்கு உள்ள வந்து உட்கார்ந்தாங்கன்னா நம்மளை கூப்பிட்டு போறாங்க, வெளியே நிக்காங்க இல்ல எங்கேயாச்சும் பார்க்க ஹாய் பாய் அந்த மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. அதான் இதே வந்துட்டு ஒரு சில பாட்டிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி தாத்தா என் கனவுல வராரு, என்னை கூட்டு போறதுக்கு வந்திருக்காரு, நானும் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சும்மாவே வந்துட்டு அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பனா அந்த அண்ணனா சொன்னது எனக்கு, நான் கான்சியஸா யோசிச்சுட்டு படுத்தேன்னா அது வந்து கனவுல வரணும். ஆனா என் பாட்டி வரணும், என் பாட்டி வரணும், பாட்டி வரணும் அப்படின்ட்டு நம்ம இது சும்மா அப்படி மைண்டில் நினைக்கிறது இல்லை, உள்ள இருந்து நமக்கு ஒரு ஃபீல் வரும். அப்படி நினைக்கும் போது அது நமக்கு கனவுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்ம சும்மா இப்போ 10 வாட்டி இதை நினைச்சிட்டு போய் படுத்தோடனே அது வந்துடும், அந்த மாதிரி கிடையாது. நமக்கு ஏதோ அப்படிலாம் பார்த்தா பீப்பு பார்த்தோன்னா மியா வரணும் மியா வரணும் மியா வரணும்னு தான் சொல்லுவான். ஆனா வந்திருக்காங்க மியா வரணும் சொன்னா மியா 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 மியா. படுத்து கிடந்துட்டு திடீர்னு மியா 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 ஆடிவா எல்லாத்தையும் ஒண்ணுட்டு அவன் ரேஞ்சே வேற. என்ன சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் மியான்னு சொல்லிட்டு அவன் ஆனா வேற யாரையோ நினைச்சு அவன் உண்மையிலேயே நினைச்சு தான் படுத்திருக்கான். நடந்தே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ கனவுல வந்து ஒரு ரேண்டமா ஒருத்தவங்களை பார்த்துருப்போம். ரேண்டமா அது வந்து யாருன்னே தெரியாதவங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்கள ரியல் லைஃப்ல இவங்கள அங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் தோணியிருக்கா உங்களுக்கு? ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியில அந்த அவங்கள நம்ம பார்த்துருக்கே மாட்டோம், திடீர்னு கனவுல பார்த்துருப்போம். நிறைய மூவிஸ்ல பார்த்துருப்போம்ல, கனவுல பார்த்தவங்கள அப்படியே அது முதல் நாள் ஹீரோயினை கனவுல காமிப்பாங்க, அந்த மாதிரி. அதெல்லாம் அது படத்துல மட்டும்தான் இருக்கும், நேர்ல இருக்காது. யாருக்கும் வரல. உங்களுக்கு யாருக்கும் வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல எனக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க. கனவுல வருதவங்க வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஜிவிஎம் படம், மணிரத்னம் படத்துல இருக்க மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நம்ம அதை திங்க் பண்ணிட்டு இருக்கனால அது மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமரை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. கனவுல வந்து ஒரு ஜெஸ்ஸி மாடு கிடையாது, நல்லா கறக்க வேண்டிய வந்து அவங்க வந்து விட்டுட்டு போயிடுவாங்க கனவுலையும் நம்மளை. இருந்தாலும் ஒரு நல்லா இருக்கும். அவங்க வந்துட்டு நம்ம லைஃபோட டிராவல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த கேரக்டர்ஸ். உனக்கு அப்படி யார் வந்திருக்கா கனவு கண்ணியா வந்துட்டு? அப்படி வந்தது இல்லைல்ல. எனக்கு வந்து எப்படி வரும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு லவ்வர் அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் பார்ட்னர் கூட இப்போ ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இதில் சும்மா வாக் போகிற மாதிரி. ஆனால் அந்த கனவுல எப்படின்னா அவங்க ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் பிளர்ராக இருக்கும், ஏன்னா இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. பிளர் போட்டாங்கன்னா எந்த மூவி? கனவு கண்ணின்னு இல்லை, அவுட்டிங் போகிற மாதிரி எனக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு சில நாள் கனவு வரும். நம்ம என்னெல்லாம் நேரில் பண்ணணும்னு நினச்சிருப்போம், அது ஒரு சில நாள் கனவுல வரும். எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போகிறது, சின்னதாக ஏதாவது சின்னதாக ஏதாவது சர்ப்ரைஸ்ன்னு இல்லை, ஏதோ வாங்கி கொடுக்குற அந்த மாதிரி சின்ன ஹாப்பினஸ் எல்லாம் நம்ம என்னெல்லாம் நினச்சி பார்ப்போமோ அது சம்டைம்ஸ் கனவுலையும் வரும். கனவு கண்ணி எப்படி வருவான்னு கேட்டா, அவன் கனவு கண்ணிக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு வந்தவ கனவு கண்ணி சாப்பாடு வாங்கி கொடுக்கும், அதை வாங்கி கொடுக்கும். கனவு கண்ணிகள்ங்கிறது கிடையாது நண்பர்களே. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்துட்டு கனவுலே வந்துட்டு இந்த உலகத்திலே வந்துட்டு அவங்க தான் அழகு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க. அவங்களோட முகம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஞாபகமே வராது. நீ எவ்வளோ யோசிச்சாலும் வந்துட்டு அந்த ஃபேஸ் வந்து உனக்கு ஞாபகம் வராது. ஆனால் அந்த கனவுல வந்துட்டு அவங்க தான் எல்லாம், அவங்கள மிஞ்சி யாரும் கிடையாது, வந்துட்டா நம்ம கனவுக்குள்ள வந்துட்டா, நம்ம வாழ்க்கையில வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி எனக்கு இல்லை 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 வேற யாராவது சொல்லுங்க. ஒரு விஷயம் நடக்கு, அதை வந்துட்டு அது வந்து கனவா பேர் தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க நடந்த விஷயங்கள். ஒரு காலேஜ் சூஸ் பண்ணி படிக்க போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எதுக்கு போனேங்கிற நிலைமைக்கு நான் ஆகிட்டேன். அது அடி கனவோடய பேருக்கலாம் நான் இப்போ வர நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதான் இந்த இதுக்கு என்னன்னா, எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 2020 வந்துட்டு பாஸ்ட் அவுட் ஆனேன். சரி, ஐ மீன் 12th வந்துட்டு முடித்தேன். அதுக்கடுத்து வந்து கோவிட் வந்துடுது. கோவிட்னால வந்துட்டு என்னோட காலேஜ் டேஸ் வந்துட்டு 2 வருஷம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதனால அந்த இதை வந்துட்டு நான் கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு கனவா போயிருந்தா வந்துட்டு நான் இன்னும் என்னோட காலேஜ் வந்துட்டு இன்னும் 2 வருஷம் நான் படிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது. ஒருத்தனுக்கு காலேஜ் வந்து காலேஜை சூஸ் பண்ண சொன்னேன், அந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லு. ஆமால, ஒருத்தனுக்கு காலேஜ் போகணும்னு இருக்கு, ஒருத்தனுக்கு காலேஜ் போக வேண்டான்னு இருக்கு. போக வேண்டாம்னு நான் மீன் பண்ணல, அந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்கான்.
அந்த 2 வருஷம் எக்ஸ்ட்ரா இன்னும் கிடைச்சிருந்தா வந்துட்டு இன்னும் எனக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ வரைக்கும் இருக்கு. எனக்கு 4 வருஷமே அப்படித்தான் இருக்கு. ஸோ எனக்கு இப்படி தான் என்னோட 11th 12th, அதாவது அந்த கோவிட் டேஸ் கனவா போயிட்டு ஸ்கூல் போயிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அப்போ தான் நியூ ஸ்கூல் ஜாயின் பண்ணேன். அது ஸ்கூலுக்கு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா டச்சில் இருந்து இன்னும் கொஞ்சம் மிங்கிள் ஆகியிருக்கலான்னு தோணுது. நாங்க இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு விக்கி வேற என்ன வேணும் உனக்கு? சரி, கனவை பற்றி பேசினதுனால கனவை பற்றி ஒரு கோட்ஸை சொல்லி இதை முடிச்சுக்கிறோம். தூக்கத்தில் வருவதில்லை கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் போய் தூங்க. பாய்.